நண்பர்களே நண்பர்களே உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி 14, அதாவது தை மாதம் 1ஆம் தேதி. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். எல்லோருக்கும், அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நல்ல வழி பிறக்க வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இன்று செவ்வாய்க்கிழமை, பிரதமை திதி. அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் 10-17 வரை, அதற்கு மேல் பூச நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலையில் 9லிருந்து 10:30 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30லிருந்து 8:30 வரை, 10:30லிருந்து 11:30 வரை, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலரு. நீங்கள் சாப்பிடக்கூடியது ஸ்வீட், அதாவது கேசரி, அந்த மாதிரிப்பட்ட பொருட்கள், கொண்டக்கடலை, அதை சுண்டலாக இருக்கலாம், சன்னா மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போது ஜோதிட பாட நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்போது நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியை சேரும். 3, 4ஆம் பாதம் மிதுன ராசியை சேரும். இந்த மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அறிவு உடையவராகவும் இருப்பார், ஆற்றலும் உடையவராக இருப்பார், உடலில் பலம் மிகுந்தவராக இருப்பார், பொன்பொருள் யோகம் உடையவர், மனவலிமை மிக்கவர், தனது அந்தரங்கங்களை பிறர் அறியாது மறைக்கும் மனவலிமை உடையவர், கலைகளில் ரொம்ப ஆர்வம், அதாவது என்ன கலை, இசை, பாடல், கூத்து போன்ற கலைகளில் மிகுந்த ஆர்வமுடையவர், நினைத்ததை நிறைவேற்றுவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக அமையுமானி அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். உங்கள் ஜாதகத்தை பற்றி விரிவாக அலசி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள, உங்கள் வாழ்க்கையில் எந்த துறையை தேர்ந்தெடுப்பது, எந்த மாதிரி வியாபாரம் பண்ணுவது, எந்த வகையில் குழந்தைகளோட எதிர்காலத்தை என்ன படிக்க வைக்கிறது என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள 9740846466 என்ற நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொள்ளவும். இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மக்களால் தொல்லைகளும் வீண் கவலையும் ஏற்படும். வீட்டில் வயதான மூதாதையருக்கு, அதே மாதிரி தாத்தா பாட்டி, அந்த மாதிரி வயதானவர்களுக்கு கண்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வீண் செலவு, வீண் அலைச்சல், வீணான கெட்ட பெயர் உண்டாகும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்குள்ள மேலதிகாரிகள்னால பிரச்சனை தான் உண்டாகும். அடுத்து ரிஷபராசி. தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் உண்டாகிறது. கிளைத்தொழில் ஒன்றை அல்லது புதிய தொழிலை ஆரம்பிப்பீர்கள். அதற்கு உண்டான காலம் கனிந்து வருகின்றது. அதே மாதிரி தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்தி வர அதிக நன்மைகள் உண்டாகின்றன. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு நல்ல லாபமே கிடைக்கின்றது. நினைத்ததெல்லாம் நடக்கிறது. மனைவி மூலமும் மகிழ்ச்சியே உண்டாகின்றது. அடுத்து மிதுன ராசி. முக்கிய பிரபலஸ்தர்கள் சந்திப்பும், அவர்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கின்றது. நண்பர்கள், உறவினர்கள் ஆதரவாயும் உதவிகரமாகவும் இருக்கின்றார்கள். விருந்து ஏற்பாடு செய்வது, சுபகாரியங்களை முன்னின்று நடத்தி வைப்பது என ஆடம்பர செலவு செய்கின்றீர்கள். அடுத்து கடகராசி. பெற்றோர் உடல்நிலையை எச்சரிக்கையுடன் கவனித்து வாருங்கள். சுற்றத்தினர், நண்பர்கள், குடும்பத்தினர்களுக்கு நல்ல பலன் பிரச்சனையை கூட நீங்கள் தான் தலையிட்டு தீர்ப்பது. அதாவது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ரிலேஷனாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு வர பிரச்சனைலாம் நீங்கள் தான் தலையிட்டு தீர்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வீண் அலைச்சலும் வீண் செலவும் உண்டாகிறது. அதனால் எப்படின்னா, அங்கே வீட்டில் அந்த டென்ஷனை காமிக்கிறீர்கள். ஸோ மெடிடேஷன் செய்யுங்கள், மன அமைதியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி.
தெய்வ பக்தியில் மனத்தை செலுத்தி வர துன்பங்கள் குறைய ஆரம்பிக்கின்றது. அதே மாதிரியே உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆய்வதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். தீயவர்களின் நட்பும் பெண்களால் கெட்ட பேரும் ஏற்படலாம், அதற்கு வாய்ப்புள்ளது. அதே மாதிரி பணவரைவும் கூட அதிகம் உண்டாகிறது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கன்னிராசி. உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் கோபம் சில டென்ஷனையும் பிரச்சனையையும் உருவாக்குகின்றது. மருத்துவர் செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு போகுது. கணவன் மனைவி உறவு கூட சுமாராகவே இருக்கின்றது. பிரயாணங்களினால் சில நன்மைகள் ஏற்படுகின்றன. தெய்வ பக்தியில் கவனத்தை செலுத்த பெரிய நெகட்டிவ் பலன்கள் எதுவும் நடக்காது. அடுத்து துளாராசி. உங்களுக்கு மனசுலேயும் சரி, உடம்புலேயும் சரி, குடும்பத்திலையும் சரி சிறந்த நல்ல மாற்றங்கள் உண்டாகின்றன. எடுத்த காரியங்கள்லாம் எடுத்தபடி வெற்றிகரமாகவே நிறைவேறுகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி. ஓகே. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கின்றன. இதயத்தை ஒரு மகிழ்ச்சி, குதூகலம், நிம்மதி நிறைந்திருக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து விருச்சகம். வேலைப்பளு காரணமாக கரெக்டாக சமயத்தில் சாப்பிடக்கூட முடியாமல் போய்விடுகிறது. கணவன் மனைவி உறவு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காது. தொழிலில் ஆதாயம் நன்றாக இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட லாபமே வருகின்றது. அடுத்து தனுசு ராசி. வெளியூர் பிரயாண வாய்ப்பு வருகின்றது. புது மனிதர் சந்திப்பும் அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கின்றது. மகர ராசி. சகோதரர்கள் நண்பர்களால் தொல்லையும் பொருள் இழப்பும் உண்டாகும். அதே போல் வீண் அலைச்சலும் கவலையும் இருக்கின்றது. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகம்தான். மனைவியின் உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படுகிறது. அடுத்து கும்பராசி. தர்ம காரியங்களில் மனம் ஈடுபடுகிறது. கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கிறது. பொன் பொருள் வரவு உண்டாகின்றது. புகழ், அந்தஸ்து, கௌரவம் கொஞ்சம் அந்த கிராப் கூடிக்கிட்டே தான் போகுது. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி நல்ல பாராட்டு கிடைக்கின்றது. அதே மாதிரி புண்ணிய நதிகளில் நீராடும் வாய்ப்பு கிடைக்கின்றது. அடுத்து மீனராசி. எந்த ஒரு சிறிய காரியம் கூட நிறைவேறாமல் தடைபட்டு கொண்டே செல்கிறது. வெளியூர் பிரயாணங்களினால் வீண் அலைச்சல் தானே தவிர அதனால் எந்த ஆதாயமும் இல்லை. வாய்க்கு ருசியான சாப்பாடு கூட சரிவர சாப்பிடுவதற்கு கொடுத்து வைக்கவில்லை. ஆயினும் தக்க சமயத்தில் உதவி புரியக்கூடியவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். மனைவியின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.